ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிராங்க் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னடி இது? உங்க எல்லாருக்குமே தெரியும், நமக்கு வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி போயிட்டு இருக்காங்க யூடியூப்ல. அதுக்கு நிறைய பேர் செலிப்ரேஷன் வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. ஆனா வந்து அதை வச்சே ஒரு பிராங்க் பண்ணலாம், இவன்ட்ட வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன பன்னு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஏதாவது ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால பார்க்கலாம், ஓகேவா? அவனை வந்து பயங்கரமான செலிப்ரேஷன் அது இதுன்னு ட்ரெஸ் எல்லாம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வச்சு முடிச்சு விட்டுறலாம், ஓகேவா? பார்க்கலாம். நான் கேட்டது, ஆனா அவர் எனக்கு கொடுத்தது. ஓகே, மாட்டிக்கிட்டா செமையா. நான் ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இன்பா வந்து மாட்டிட்டா, கேமரா ஒழிக்க வைக்க தெரியாம ஒழிக்க வச்சு. ஓகேவா, வந்து நான் ப்ராங்க் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்றதை நீங்க வீடியோல பாருங்க. இன்னைக்கு வந்து நான் பண்றதுக்கு அழுகிறாளோ இல்லையோ, ஆனா அவ மொக்க வாங்கினது கண்டிப்பா அழுதுருவா. ஓகேவா, இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோன்றதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஓகே வாங்க இப்போ பேச ஆரம்பிப்போம். அவ எப்போ வராலோ வரட்டும், கேட்க ஆரம்பிச்சுவா வந்தோடனே. ஓகேவா? ஹலோ, என்னடா கல்யாணமாமே சொல்லவே இல்லை? இந்த பாடுறா, இப்பவே கேன்சல் பண்ணிடு. லைஃப் ரொம்ப முக்கியம். என்ன பண்ண மாட்டியா? சரி விடு, என் பொண்டாட்டி வர்றதுக்குள்ள நான் சில இதெல்லாம் சொல்றேன். எப்படி எப்படி இருக்கு கல்யாண வாழ்க்கைன்றது முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்னன்னு பாரு. ஓகேவா? சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்போ நீ பேச்சுலர் இருக்கப்ப ஃப்ரீ டு ஃப்ரிட்ஜில் என்னென்ன வச்சிருப்ப நீ? சாப்பாடு வச்சிருப்ப, இல்லை உனக்கு பிடிச்ச பீரை கூட வச்சிருப்ப, அது இருக்கட்டும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்னா, வெறும் டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும். உள்ள சாப்பிட்றதுக்கும் ஒன்று இருக்காது, ஒரு என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. அப்படிதான் இருக்கும் லைஃபே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சிங்க மாதிரி இருந்தேன். இப்போ வந்து பால் பாக்கெட் வாங்கிட்ட டெலிவரி பாயோட மோசமா நடத்துறாங்க. அந்த லெவலுக்கு மோசமா இருக்கு. இது கூட பரவாயில்லடா, நேற்று நைட் ஒன்று பண்ணா பாரு, அதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. ஒரு 11 இருக்கும். ஓகேவா, எனக்கு குளிருது, ஃபேன் ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். நான் ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா பண்ணா, 11:31க்கு எனக்கு வேர்க்குது, ஃபேனை போடுங்கிறான். சரின்னு போட்டேன். நிம்மதியா மனுஷன் தூங்க முடியுமா? அதுக்கப்புறம் 11:32க்கு இருந்துக்கிட்டு என்னை ஒரே கொசுவா கடிக்குது, கொசு அடிச்சியா இல்லையான்னு கேட்குறா. நான் என்ன ஹஸ்பண்டா இல்லை ரிமோட் கண்ட்ரோலாடா? அப்படித்தான் பண்றா. இப்படி பண்ணா எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அப்புறம் வந்து போனை வாங்கலாம் பார்க்கலான்னு சொல்லி வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்க வாங்குவாங்க, அப்போ வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வாங்கணும்னு வச்சுக்கேன், ஃபேஸ் லாக் இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும், ஓடிபி, ஆதார் வெரிஃபிகேஷன், அது இதுன்னு சொல்லி போனவே கடைசியில் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஆகி போயிடும் பிரச்சனை. ஓகேவா? அப்பா இப்பவே எனக்கு டயர்டா இருக்கு. இன்னொரு சம்பவம் கூட நடந்துச்சு நைட்டுக்கு. என்ன தெரியுமா? அதெல்லாம் ஐயோ, நான் இன்னத்துல சொல்றது. அந்த பிறை தேடும் இரவிலன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குல்ல, ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் சொல்லி லைன் வருமே, அந்த பாட்டு தான். அந்த பாட்டுல மாதிரி நைட்டு தூங்குறப்போ ஒரு பெட்ஷீட்ல தான் தூங்கணுமா. பேச்சுலர் இருக்கப்ப நான் 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கினவன் தான். ஒரு போர்வையில தான் தூங்கணும்னு சொல்லிட்டு என்ன பெட்ஷீட் அவளே இழுத்துக்குவான் நைட்டு பூரா. இழுத்து குளிர்னா கூட பரவாயில்ல, ஒரு எத்துவா பாரு. முடியல ஏற்றி. அதுக்கப்புறம் கடைசியில என்ன தெரியுமா ஆகும், அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கும் தெரியுமா, அது மாதிரி மெத்தையோட ஓரத்துல தொங்கிக்கிட்டு இருப்பேன். என்ன பண்றது? ஓ, இது கம்மி, இன்னும் சொல்றேன் இரு, அதுக்கப்புறம் இன்னும் சொல்லுவேன் இரு. நைட் மேட்டர்ல இன்னொரு மேட்டர் சொல்றேன். நைட்டு வந்து எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போலான்னு எந்திரிப்போம். ரெஸ்ட் ரூம் போலாமோ இல்ல தண்ணி குடிக்கலாமோ எதுக்கோ எந்திரிக்கலாம்னு வச்சுக்கோங்க. எங்க போற, எதுக்கு போன் எடுத்து போற, யாரு கூட பேச போறேன்னு ஒரு இன்ட்ராகேஷன் வேற. அதெல்லாம் யோசிச்சா எப்படி டென்ஷனா வச்சிருக்கோம், கொட்டி வச்சிடலாம் போல இருக்கும். அவ்வளவு கோவம் வந்துடும். ஆனா என்ன பண்ண, சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதான். ஓகே, இப்ப என்ன தோணுது உனக்கு? இன்னும் கல்யாணம் பண்ணுவியா? அப்படித்தான் இருக்குமா? சரி இரு, இன்னும் சொல்றேன், அவசரப்படாத இரு. அப்புறம் ஒரு நாள் வந்து ஷாப்பிங் போனோம். ஓகே, ஷாப்பிங் போயிட்டு அங்க ஒரு கடை, 3 மணி நேரமும் ஒரே கடையில ஒரு 2-3 ட்ரெஸ், என்ன ஒரு பிங்க் எடுத்து வச்சுட்டு, இது பேபி பிங்கா, ரோஸ் பிங்கா, இல்ல சன்செட் பிங்கா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணி வச்சிருக்கா. சரி நம்ம சேஃபா இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னேன், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு என்ன நீ பார்த்தே சொல்லல, பார்க்காம சொல்றேன்னு சொல்லி அழுகுறா. 2 மணி நேரம் சண்டை. சரி கடன் கூட பார்க்காம அங்கனே காலில் விழுந்து அழுது சமாதானப்படுத்தினா, கடைசியில என்ன தெரியுமா சொன்னா, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே பிடிக்கல, வா வேற கடைக்கு போலாங்க.
ஏங்க எனக்கு பிடிக்கவே இல்லைங்க இங்க ட்ரெஸ். என்னம்மா காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருந்துட்டு நல்லாவே இல்லைங்க. என்னன்னு சொல்ல நானு. நம்ம தான் ட்ரெஸ் கடைக்கு போனா என்ன பண்ணுவோம்? போனோமா அப்ப எடுத்தோமா வந்தோமான்னு இருப்போம். ஆனா இவங்க அப்படிலாம் கிடையாது. போனோம்னா கண்டினியூஸா 1 டே ஆயிடும். காலையில போனோம்னா வர்றதுக்கு மிட் நைட் ஆயிடும். அந்த அளவுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்கன்னா பாத்துக்கங்க. பெட்டர் நீ போகாம இருந்துக்கலாம் கல்யாணம் ஆச்சுன்னா. ஆகக்கூடாதுன்னா இவ்வளவு பேசிட்டு இருக்கேன் நான். ஓகே. எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? எப்படி எந்திரிப்ப? அலாரம் வச்சு எந்திரிப்பியா? என் பொண்டாட்டிக்கு அதெல்லாம் தேவையில்லை. தேவையில்லையா? ஆமா தேவையில்லை. எப்படின்னா 6 மணிக்கு கரெக்டா எந்திரிப்பா. சரியா? எந்திரிச்சு எண்ணெய் எழுப்பி கேஸ் தீர்ந்து போச்சு, கரண்ட் பில் கட்டினியா, அது இதுன்னு கேள்வி கேட்டு தூங்கவே விட மாட்டான். கண்ணை நான் திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன அன்னைக்கான டாஸ்க் லிஸ்ட் ஃபுல்லா, இன்னைக்கு காலையில எந்திரிச்சோடனே என்ன பண்ணணும், சாயங்காலம் என்ன பண்ணணும், மதியானம் என்ன பண்ணணும், தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்ன்ற ஃபுல் லிஸ்ட் ரெடியா இருக்கும். மேனேஜர் போ, வெளியே போயிட்டு அப்புறம் நான் அப்புறம் சொல்றேன். போ சொல்றேன். போனது பச்சு போ. ஓகேவா? ஆமா சரி. ஐயோ இது பரவாயில்ல. ஆர்குமெண்ட் வந்துட்டுன்னு வச்சுக்கோ, ஏன் ஒரு பாஸே கொடுக்க மாட்டா. இப்படி நிறுத்தினாதான் நம்ம பேச முடியும். நிறுத்தவே மாட்டா. அவளே எடுத்து வந்துருவா. என்னென்ன தெரியுமா எடுத்து வருவா? 17 ஸ்கிரீன்ஷாட், 4 ஓல்டு இன்சிடென்ட், அதுக்கப்புறம் 3 விட்னஸ், எல்லாத்தையும் எடுத்து வந்து. இது என்ன கோர்ட்டு கேஸா? சொல்லு, நீயே சொல்லு. கோர்ட்டு கேஸ் நடத்துற மாதிரி எல்லாத்தையும் பேசுவா. ஆனா நம்மள பேசவே விட மாட்டா. ஐயோ மேனேஜர்னா சாரு கீழே எதுவும் சொல்லாம பேசிட்டு இருக்க? மேனேஜர் தான். யாரை பத்தி பேசுறீங்க? அவ இவன்ட்டு அதெல்லாம் நான் பேசிட்டு கூப்பிடுறேன். கடைசியில் சொல்றேன். இப்போ நரேனு டைம் ஆகுது நரேனு. சரி நீ போ, நான் சொல்றேன். போ 2 நிமிஷம் போ. வெளியே போ. போன காணா. போன எங்கேயாவது இருக்கு, நான் வந்து எடுத்தாரு. போ. அப்பா இது சொல்றதுக்கே எனக்கு டயர்ட் ஆகி போச்சு, வேர்த்து போச்சு. இப்ப வேற வந்து கேட்டுட்டா 2 தடவை என்ன பேசுறேன்றத. இதுக்கு வந்து கேட்பான். அதுக்கப்புறம் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியல. ஓகேவா? பாப்போம் என்ன சொல்றது. எல்லாம் நம்ம ஆளுங்கதான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இன்னும் ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்க. போய் என்ன பண்ணுவா? பீஸா, பர்கர், அது இதுன்னு எல்லாம் ஆர்டர் பண்ணுவா. ஓகேவா? வெயிட்டரே பாப்போம் கொலாப்ஸ் ஆயிடுவேன். வேற யாரும் கெஸ்ட் இது வராங்களா சார் அப்படின்னு கேட்டுருந்தேன். ஆர்டர் பண்ணி வச்சிருவா. டேபிள் ஃபுல்லா அடிச்சு வச்சுட்டு எல்லா இடத்துலயும் தொட்டு நக்கிக்கிறது. கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு போதும்னு சொல்லி என்கிட்ட தள்ளி விட்டுறாரு. அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகுறது? இப்ப தொப்பையை தள்ளிட்டு இருக்கேன். முன்னாடி எப்படி இருந்தேன் நானு, இப்ப தொப்பையை தள்ளிட்டு இருக்கேன். இந்த பாடுறா, கடைசியா நான் சொல்லிடுறேன். என்ன, கல்யாணம்ன்றது வந்து எப்படி சொல்றது, கயிறு மாதிரி. சரியா? அந்த ஒய்ஃப் வந்து கல்லுன்றது மாதிரி. இந்த கயிறை கட்டிட்டு, கயிறையும் கல்லையும் சேர்த்து கட்டிட்டு அப்படியே கிணத்துல ஊச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஆகி போயிரு லைஃப். சரியா? சரி பாரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாய். யாரு? மேனேஜர்? ஆமா மேனேஜர். மேனேஜர் அது? ஆமா. கிஷோர் தான் மேனேஜரா? இப்ப என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? ஏன் புறணி பேசிட்டு இருக்க? என்ன புறணி பேசுறாங்க? என்ன பேசுறேன்? என்னத்துக்கு புறணி பேசிட்டு இருக்க என்ன பத்தி? ஏன் கல்யாணம்ன்றது வந்து என்னது, கல்ல கட்டிட்டு கிணத்துல குதிக்கிற மாதிரியா? ஆமா. இல்ல இதெல்லாம் வந்து அவனோட ஃப்ரெண்டு எவனோ சொன்னாங்களாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா? அவன் சொல்லல, நீதான் என்ன சொல்லிட்டு இருந்த? அதுதான் இப்ப இல்லாம பண்ணாங்க, நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் திருப்பி. புரிஞ்சுதா? இல்ல நரேன், வேற எவனோ அவன் பொண்டாட்டிய பத்தி பேசின மாதிரி தான் தெரியல. எல்லாமே என்னைய பத்தியே பேசின மாதிரி இருந்துச்சு. நான் இதுக்கு நீ உன்னைய பத்தி பேச போறேன்? அந்த ரோஸ் கலர் என்னது, ரோஸ் கலரா இந்த கலரா அந்த கலரா, நம்ம தான் அன்னைக்கு வந்து கணபதி சில்க்ஸ் போயிட்டு நான் பாத்துட்டு இருந்தேன். அப்படியா? அப்ப அவன் ஃப்ரெண்டுக்கு நம்ம எனக்கு ஒரே மாதிரி நடந்திருக்காட்டு இருக்கு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. அது எனக்கு நடந்ததே ஞாபகம் இல்லைன்பா. பைத்தியம் மாதிரி பேசாத நரேனே. கேரியா நீ? புறணி பேசிட்டு இருக்க. ஏன் முன்னாடி வந்து அப்படிதான் சொல்லும் இப்படிதான் சொல்லும். ஐயோ இன்பம். வா நான் சொல்றேன். என்ன தெரியுமா சொன்னியா? மச்சான் எனக்கு கல்யாணம் ஆக போகுதா, என் ஃப்ரெண்ட் எல்லாம் வேற இப்படி சொல்றான்டா, நான் என்னடா பண்ணட்டும்னு கேக்குறியா? அதுக்கு நான் சொன்னேன், கல்யாணம்ன்றது வந்து எப்படி சொல்றது, இரு சொல்றேன். சொல்லவே இல்ல, அதெல்லாம் எனக்கு சொல்லவே இல்ல. நான் பாத்துட்டேன். நான்
கல்யாணம்ன்றது எப்படி நான் குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி என்ன பண்ணுவோம் அதை நீட்டா எடுத்து சாப்பிடும், நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணும். கேன மாதிரி பேசாத. ஆமா, குரங்கு கையில பூமாலை கொடுத்தா என்ன பண்ணும், பிச்சு பிச்சு ஒன்னா எடுத்து சாப்பிடும். அந்த மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். குரங்குன்னு எனக்கு கேட்கல, பூமாலைன்னு கேட்கல, குன்றுமே ஆரம்பத்துல இருந்து நான் இங்கதான் நின்னுகிட்டு இருக்கேன். என்ன ஏன் இங்கேயா நின்று இருந்த? இந்த மூளை சரி இருக்காது, நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். நான் பாசிட்டிவா பேசினா கூட அது உனக்கு நெகட்டிவா தான் கேட்டிருக்கும். சரியா? சரி விடு விடு. சனி மூலையா? ஏதோ ஒரு மூளை விடு. உனக்குதான் இப்ப 7.5 சனி. என்ன கேன மாதிரி பேசிட்டு இருக்காத. போனாரே உனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ண? டிவோர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே? என்னது தின்றது தொட்டு தொட்டு நக்குவேன் நானே. நான் என்ன அந்த ஹோட்டல்ல இருப்பாங்களே என்னது செஃப்பா தொட்டு நக்கி நான் ஓகே ஓகே நீங்க வந்து கொண்டுட்டு போங்கன்னு சொல்றேன். நான் அப்படி காட்டுங்க ஐயா, இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. அப்படி சொல்லலடி, அவன் ஃப்ரெண்ட் அப்படி சொன்னியான்னு என்கிட்ட சொன்னியா? நான் அப்படிலாமா சொன்னேன். இருந்தா இப்ப வந்து தொப்பையோட இருக்கு. அப்படிதானே பிட் பாடியா என்னைக்கு இருந்த? நான் பார்த்ததே இல்ல அந்த பாடியை. போட்டோ இருந்தா இருக்கு இருக்கு, எங்க இருக்கு? கூகுள் போட்டோஸ்ல காமிக்கிறேன். லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஒருத்தவங்க கல்யாணம் ஆக போகுதுன்னா என்ன நல்லா அட்வைஸ் பண்ணணும். கல்யாணத்துல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, ஓகேவா? என்னமோ நீ ஹாப்பி லைஃப் வாழ்றேன் அப்படின்லாம் என்கிட்ட சொல்லிட்டு அப்படிதான் சொல்றேன். அவன்கிட்ட அதான் சொன்னேன். அவன்கிட்ட அதான் சொன்னேன், ஹாப்பியா என்கிட்ட பாராட்ட வேண்டியது. பின்னாடி 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 இப்படி பேசுவியா நீ? லேடீஸை விட மோசமா ஏன் லூசு மாதிரி பேசாதடி. நான் நல்லா கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன கேட்ட? நான் இத்தனை என்னென்னமோ சொன்னீங்க. ஐயோ எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது. என்ன வர? ஆர்குமெண்ட் அப்ப என்ன 4 இன்சிடென்ட் 40 கேஸ் எடுத்துட்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டா? நான் சுப்ரீம் கோர்ட் ஒன்னே சொல்லலடி நானு. சிரிக்கிற பாரு. சிரிக்காத நானே, செம டென்ஷனா இருக்கேன் நானு. நான் ஒன்னே பத்தி பேசவே இல்ல. யாரு சொன்ன? வேற பொண்டாட்டி வச்சிருக்கியா? சோ அவன் சொன்னையான்னு சொல்லி இப்ப இல்லாம சொல்றாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். கிணத்துல கல்ல கட்டி குதிக்கிறதுங்கிற, அதுக்கப்புறம் அந்த சாலை இந்த சாலைன்ட்டு விடிய விடிய சாலை எடுப்பாங்கற. அது நார்மலா எல்லா லேடிஸ் அப்படிதான் பண்ணுவாங்க. நான் ஒன்னையும் சொல்லலையே, அவங்க ஃப்ரெண்ட் அப்படி பண்ணாங்க அவன் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ண முடியும்? வரும்போதே நான் கேட்டுட்டேன். நான் வந்து பேசாம போயிருப்பேன். இன்னைக்கு ஆக்சுவலா பேசிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டிக்கு சொல்லு, என் பொண்டாட்டி வரதுக்குள்ள என்னமோ சொல்றேன். என் பொண்டாட்டி வரதுக்குள்ள என்னமோ சொல்றேன். நான் அப்பெல்லாம் சொல்லல. இப்ப என் பொண்டாட்டி வந்துருவா. நாங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். என்ன பிளான்? எதுவுமே பண்ணலையே. வீடியோ எடுக்கணும்ல. வீடியோ எடுத்து நான் பிளான் சொன்னேனா உன்கிட்ட? எடுக்கணும்ல, எப்படி இருந்தாலும் எடுக்கணும். என்ன பிளான் சொன்னேன்? வர்றதுக்குள்ள நான் பேசிட்டு போயிரேன்டா. என்ன நான் சொல்றேன்? என்ன டென்ஷன் ஆகுது நானே. ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு புரியல. வன்மத்தை கொட்டிட்டேல ஒரே நாள்ல. கொட்டிட்டேனா? எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் கூட உனைய ஐயோ எப்படிப்பட்ட புருஷன் நமக்கு, நம்ம கூட ஹாப்பியா இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். நீ ஒன்னொன்னையும் வந்து இப்படி ஞாபகம் வச்சுட்டு நாய்க்கு நேத்து என்ன நடந்துச்சு, நீ காலையில என்ன நடந்துச்சு, பிறந்த நாள் டேட்டு அதுதான் சொல்றேன். எனக்கு அதுவே ஞாபகம் இருக்காதப்போ எழுதி வச்சிருக்க. நோட்ஸ் போட்டு வச்சிருப்பேன். ஏன் லூஸ் மாதிரி பேசாத. எனக்கு பிறந்த நாள் டேட்டே ஞாபகம் இருக்காதப்போ கூப்பிடுமா உன் ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு என்ன சொன்ன? நான் இப்ப என்னடா சொன்னேன், யார் பொண்டாட்டியை பத்தி சொன்னேன்டா அப்படின்னு நீ கேளு. அவன் என்ன சொல்றான்னு பாக்கலாமா? வேணா விடு. எதுக்கு என்ன நான் கேட்டா அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் என் ஃப்ரெண்டோட பொண்டாட்டி போய் சொல்றேன். அப்படியா? அப்படி கேட்கிறேன். அதான் நானே சொல்றேன்ல. சொல்றேன் என்ன சொல்றேன்? இங்க பாரு, இத்தனை நாள் அப்படிதான் இருக்க போறேன். இனிமேல் எப்படி இருக்க போற? போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற. இன்னைக்கு விடிய ஷாப்பிங் பண்றோம். அதுக்கப்புறம் ஃபேன் 11:30 மணிக்கு டைமிங் பார்த்து நோட் பண்றேன். நீ 11:30 மணிக்கு ஃபேனை போட சொல்றேனா, 11:31 ஆஃப் பண்ண சொல்றேனா? அப்புறம் மாத்தி சொல்றேன். 11:30க்கு ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னேன். பாரு என்னையதான் சொல்லிருக்க நீ. முன்னே சொல்லல. இதெல்லாம் வந்து நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பேசினேன். சரி ஓகே, வீட்டு வெளியே போய் பேச உட்காரு, மரியாதையா உட்காரு. எதுக்கு நான் இருக்கும்போது என் காதுல பட பேசுற? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஐயோ இவ்வளவு மோசமானவளா நம்ம அப்படின்ட்டு லூஸ் மாதிரி பேசாத நாரேனு. இவ்வளவு நேரம் இங்க நின்னுகிட்டு இருக்கேன், அது கூட தெரியாம அப்படியே டிராமாட்டிக்கா அப்படி இப்படி இது வந்து இப்படி ஆச்சு, அவ அப்படி பண்ணா, அப்படி பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, வயிறு எரியுது, இப்படி பேசுற. அப்படித்தான் பேசுறேன். இப்படி நான் பேசலடி. அதுக்கு எதுக்கு இப்படி கையாட்டுற? கேப்ஷன்லாம் அவன் சொன்னானா? சரி ஓகே ஓகே, அவன் சொன்னதெல்லாம் அவன் தான் உன்கிட்ட சொல்லணும். நீ என்னமோ புதுசு புதுசா விடாம டைலாக் பேசிட்டு இருக்க. அவன் கல்யாணம் ஆக போகுது. என்ன நீ நான் பேசுறதே நீ புரிஞ்சுக்க மாட்டேற. லப லபா கத்திக்கிட்டு இருக்க பாரு. இதே சொல்ல வேண்டியதானே? இந்த மாதிரிதான் புரிஞ்சுக்காம லப லப லபன்னு கத்துவான்னு. அதுவும் சொன்னியே ஆர்குமெண்ட் வந்துட்டா நீ பேச விட மாட்டா, அவ பேசிக்கிட்டே இருப்பான்ட்டு. அது கடையில காலில் விழுந்தாலும் சொல்லிட்டு இருக்கிற. சமாதானப்படுத்துறது நான் இப்ப எல்லாமே வந்து உன் ஃப்ரெண்டோட அவங்க பொண்டாட்டிக்கு பண்ணினதெல்லாம் அப்படியே எனக்கும் நடந்திருக்குடா. ஆமா எப்படி? அதுதான் எனக்கு தெரியல. அதான் நான் தான் அது என்னையதான் சொல்லியிருக்க. என்னைய பத்தி தான் நீ சொல்லி இருக்கிற. ஏன் அடிக்கிறத விட்டுட்ட? அடிக்கிறது சொல்லி அப்புறம் போ அதையும் சொல்லு. போ இந்த ஹாசினி சொல்லுவால, போ அதையும் போய் சொல்லுன்ட்டு. ஓ
உடனே சொல்லுவேன் என்ன சரியா வளர்க்கல என்ன சரியா வளர்க்கல அவ்வளவு கிரிஞ்செல்லாம் வர மாட்டேன், நீ தான் பண்ணுவ. என்ன சரியா வளர்க்கல என் விளையாட்டு காட்டாத நிறைய கஷ்டமா இருக்குடா. எதுக்குடா இப்படி சொன்ன? வேணும் விளையாட்டுக்கு சொன்னியா இல்ல எதுக்கு? உண்மையா தானே சொன்னேன், நடந்ததுனால என்னத்துக்கு? அப்ப கல்யாணம் பண்ணதுக்கு நீ வந்து ரெக்ரெட் பண்றியா? அது எப்படி சொல்றது? எல்லாத்தையும் கூட விட்டுறேன். ஐயோ இப்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருந்த? 3 days ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் ஒரு பிராங்க் பிளான் பண்ணியிருந்தேன் உன்னை வச்சு. சரி வந்து உன்கிட்ட ஒரு பிராங்க் எடுக்கலாம் அப்படின்னு ஆசையா வந்தா நீ என்னன்னு பார்த்தேன்னா இப்படி ஒரு பூகமத்தை கிளப்பிட்டு இருக்க. எனக்கு 3 days ஸ்பாயில் ஆச்சு. நீ வீடியோ சரி வீடியோ வேணா? ஏய் வீடியோ அப்ப போட சொல்லி கேட்பாங்கல, பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. வீடியோ போட சொல்லி கேட்பாங்க. அதான் எடுத்தாச்சே. என்ன எடுத்தாச்சு? வீடியோ எடுக்கல. எடுத்தாச்சே. வீடியோ ஆன் பண்ணி அவ்வளவு நேரம் ஓடிக்கிட்டு. அதான் அவ்வளவு நேரமா இது ஓடிக்கிட்டு இருந்திருக்கும்ல. இதுவே பிராங்க் தானே? இது எது இது இப்ப பண்ணது நீ பண்ணிட்டியா? நீ எதுக்குடா நான் வச்ச கேமரால பண்ண? நான் வச்ச கேமரா என்னத்துக்கு பண்ண? பாரு, மைக் எடுத்து வச்சா மைக்க மூடி வச்சுட்டு இல்ல இது பாக்ஸ கொண்டு போய் வேற எங்கேயா வச்சுட்டு போகணும். என்ன அப்படியே திறந்து போட்டு வச்சுட்டு போனேன். எங்க மைக்க காணா நான் தேட தானே செய்வேன். நான் வந்து எடுத்து வைப்பேன். அதுக்குள்ள உன்னை யார் வர சொன்னா? நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ண? இது பிராங்கா? அப்ப கிஷோர்னு போட்டுருக்கு. அது சும்மா கால் பண்ணி கட்டுறேன். என்ன இப்போ கால் பண்ணி கட் பண்ணு. ஆமா பைத்தியம் மாதிரி பண்ணாத. இதெல்லாம் போட மாட்டேன். எல்லா பிராங்குமே நான் அசிங்கப்படுறதும் நீ இது பண்ற மாதிரி தான் போடுவியா? நீ பண்ணி யோசி. என்னைய பாத்து நீ யோசிச்சு பண்ணு. இப்பெல்லாம் என்ன ஆம்ச காமிக்கிற என்ன இருக்காங்க? ஒண்ணும் இல்ல. முடி விடுற மாதிரி இருந்துச்சு. கேன மாதிரி டேமேஜ் பண்ண. ஆல்ரெடி டேமேஜ் ஆயிதான் கிடக்குது. இவ்வளவு நேரம் அவங்க பாத்துட்டு இருந்திருப்பாங்க எல்லாமே. ஆமா அதுக்கு அப்ப அதாவது சொல்லித்தர. இதெல்லாம் சும்மா அப்படி எல்லாம் இன்பா பண்ண மாட்டானா சொல்லு. இதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மை சொன்னது. சரி 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 இப்ப நான் சொன்னதெல்லாம் போய் இல்ல நான் தான் பண்ணேன். இன்னைக்கு பிராங்க் முடிஞ்சது. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பை. என்ன இலவடா இது? அப்ப நான் எடுத்த இன்ட்ரோ என்ன பண்றது? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா எல்லாரையுமே போடணும். ஓகே பாய் பாய். இரு ஆஃப் பண்ணிட்டு வந்து பேசலாம். இரு ஆஃப் பண்ணிட்டு பேசலாம். நீ உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன்னை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது.